பாலம்பாடுன்னு ஒரு கிராமத்துல தர்மண்ணன்னு ஒரு பெரியவர் இருந்தாரு. 60 வயசை கடந்தும் கூட அதிகாரத்தை விட்டு விலகணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு சுத்தமா இல்ல. நான் தான் தீர்ப்பு சொல்லணும், நான் இல்லைன்னா இந்த கிராமமே இல்ல அப்படிங்கிற அகங்காரம் அவரை விட்டு போகவே இல்ல. ஏழைங்க ஏதாவது கஷ்டம்னு வந்தா மட்டும் கண்டுக்கவே மாட்டாரு. ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. என்ன ஆச்சு? இப்ப எதுக்காக பஞ்சாயத்து கூட்டியிருக்கீங்க? ஐயா, என்னோட பசு தெரியாம நம்ம ரங்கசாமியோட வயல்ல மேய்ஞ்சிருச்சுங்க. பசு புல் மேயறதுலாம் ஒரு பஞ்சாயத்தா? அது இல்லைங்க ஐயா, என்னோட பசு அங்க மேய்ஞ்சிருச்சுங்கிறதுக்காக அதை அங்கேயே புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காருங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஐயா, என்கிட்ட இருக்கிறது அந்த ஒரே ஒரு பசுதான். அதுதான் என்னோட வாழ்வாதாரம். அது இப்போ இல்லைன்னா நான் எப்படிங்க ஐயா வியாபாரம் பார்ப்பேன்? தயவு செஞ்சு அந்த மாட்டை எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்க ஐயா. அப்படி எப்படிங்க கொடுக்க முடியும்? எங்க வயலுக்குள்ள இறங்கி மொத்தமா மேய்ஞ்சிருச்சு. என்ன தைரியம் இவருக்கு? இவன் மாட்டை அவுத்து விட்டு என்னோட வயல்லையே மேய விடுவானா? ஐயா, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ தெரியாம அந்த பக்கம் போயிடுச்சு. கவனக்குறைவால நடந்த தப்பு தாங்க. அட, என்னதாயா உங்க பிரச்சனை? எனக்கு எதுவும் சரியா கேட்கலையே. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இது என்ன ஐயா, தொண்டை கிளியே நான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் உங்களுக்கு சத்தமா வேற சொல்லணுமா? உங்களுக்கு தெரியாதாங்க, ஐயாவுக்கு வயசாயிட்டதுனால செவித்திறன் குறைஞ்சு போச்சு. இப்படி சொன்னா எப்படி தம்பி? அப்போ எனக்கு இப்போ நீதியை யார் வழங்குவாங்க? எது செய்யறதா இருந்தாலும் அவர் தான் செய்யணும். அவர் தான் பஞ்சாயத்து தலைவர். வேற யாராவது இதுல தலையிட்டோன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை தான் பெருசாகுமே தவிர இதுக்கான தீர்வு கிடைக்காது. அதனால அவரையே கேளுங்க. ஐயா, பஞ்சாயத்து தலைவரே, எனக்கு ஒரு சரியான நியாயத்தை சொல்லுங்க. என்ன நியாயம்? அந்த பசு ரங்கங்கிட்ட தான் இருக்கும். பாத்தியா, தீர்ப்பு என் பக்கம்தான். ஐயா, வேணும்னா என் மாடு மேய்ஞ்சதுக்கு நான் பணம் கொடுத்துடுறேங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் அவருக்கு பால் இலவசமா கொடுக்கறேன். தயவு செஞ்சு என்னோட பசுவை என்கிட்ட திருப்பி கொடுக்க சொல்லுங்க ஐயா. நான் இப்ப சொன்னதுதான் இறுதி முடிவு. எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போங்க. ஐயா, ஐயா, ஐயா அப்படின்னு அந்த பெரியவர் கண்ணீர் விட்டு அழுதாரு. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம தர்மண்ணா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இந்த விஷயத்த அந்த பெரியவர் ஊர்ல இருக்கிற மத்தவங்க கிட்ட சொல்லி அழுதாரு. ஐயா, இது என்ன மாதிரியான நீதி? நீங்களே சொல்லுங்க ஐயா. ஆமா தாத்தா, உங்க நிலைமைய பார்த்தா எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்ய முடியும்? வயசாகியும் இன்னும் தான் தான் அதிகாரத்துல இருக்கணும்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. வேற யாரையும் அந்த இடத்துக்கு அனுமதிக்கிறதும் இல்ல இவரு. இப்படி இருந்தா எங்க இருந்து நமக்கு சரியான நீதி கிடைக்கும்? ஆமா, தீர விசாரிச்சு ஒரு சரியான தீர்ப்பு கூட சொல்ல முடியல அவரால. ஆமாங்க, இந்த ஊருக்கே பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு இவரு. சீக்கிரமா இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னு நம்ம யோசிச்சே ஆகணும்பா. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்படி எல்லாரும் தர்மண்ணனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் முன்னாடி மட்டும் யாருக்கும் பேசுறதுக்கு தைரியம் வராது. அவரும் யாரையுமே பேச விட்டதே கிடையாது. அவரு சொன்னதுதான் வேதம்னு சொல்லுவாரு. அவருக்கு ஒரு மகள் உண்டு. அவரோட மகள் சுபத்ரா மட்டும் எப்போதும் நீதிக்காக போராடிக்கிட்டே இருப்பா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. என்ன ராமண்ணா, இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? தினம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துகிட்டே தான் இருக்கு. பாத்தீங்களா, நான் இல்லைன்னா இந்த ஊர்ல நீங்க எல்லாம் எப்படிதான் இருக்க போறீங்களோ? ஆமா ஆமா. சரி, இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து வந்திருக்கு? பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இந்த பையனும் இந்த பொண்ணும் காதலிக்கிறாங்க. ஆனா வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்க. அதோட இந்த பையன் ரொம்ப ரொம்ப ஏழை. ஏதோ மாய வார்த்தைகள்லாம் பேசி எங்க பொண்ணை மயக்கிட்டான் அப்படின்னு இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க குற்றம் சொல்றாங்க. ஏண்டா வளர்ந்தவனே, பார்க்க நல்லா ஆங்கு தோங்குன்னு வளர்ந்து போய் நிக்கிற, உனக்கு எதுக்குடா இந்த மாதிரி வேலை? ஐயா, இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லைங்க. இவதான் என்ன முதல்ல காதலிக்கிறேன்னு வந்து சொன்னா. நாங்க 2 பேரும் உண்மையா காதலிக்கிறோம். கல்யாணம் கூட பண்ணிக்கலான்ற முடிவுல தான் இருக்கோம். ஓ, கல்யாணம் வேற பண்ணுவீங்களோ? மாய வார்த்தைகள் பேசி என் பொண்ணை மயக்குனது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணுவேன்னு வேற இங்க வந்து நீ சொல்லிட்டு நிக்கிற. அப்பாப்பா, கொஞ்சம் சும்மா இரியா. நான் தான் ஒருத்தங்க நின்னுட்டு இருக்கேன்ல தீர்ப்பு சொல்லணுங்கிறதுக்காக. ஐயா, நீங்க தாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும். சரி சரி தாமா, உனக்கு இந்த பையனை உண்மையிலேயே பிடிச்சிருக்கா? இல்லங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லங்க. இல்லங்க, இந்த பொண்ணு பொய் சொல்றா. இவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்து என்ன பிடிக்கலன்னு பொய் சொல்றா. என்னடா பயம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணே உன்னை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ மறுபடியும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. உனக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ஐயா, நான் மறுபடியும் சொல்றேன்,
இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. வேணும்னா நான் இந்த பொண்ணோட காதலை மறந்துட்டு என்னோட வாழ்க்கையை நான் தனியா வாழ்ந்துக்கிறேன். வாய மூடுறா. இனிமே நீ இந்த ஊர்ல இருக்க கூடாது. இவனை ஊரை விட்டே துரத்துங்க. ஐயா ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கோங்க. ஓஹோ, எனக்கே அறிவுரை சொல்றியா நீ? இத்தனை வருஷமா எதுவுமே தெரியாம தான் நான் இங்க பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன்னு சொல்ல வரியா? முதல்ல இங்கேருந்து வெளியே போடா, வெளியே போ. அப்படி பெருசா சத்தம் போட்டுட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஊர்ல இருந்த மத்தவங்களுக்கு கூட என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. ஆனா அவரோட பொண்ணு சுபத்ராக்கு மட்டும் இது ரொம்ப ரொம்ப அநியாயம்னு தோணுச்சு. வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பசுவை இழந்த அந்த பெரியவரை நினைச்சும் இந்த பையனை நினைச்சும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா. சுபத்ரா அவளோட மனசுக்குள்ள இப்படி நினைச்சா, என்னது இது, எனக்கு இது அநியாயம்னு படுது. ஆனா அப்பா மட்டும் தீர்ப்புங்கிற பேர்ல மக்களுக்கு இப்படி அநீதி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தடவை கூட பாதிக்கப்பட்டவங்களோட பக்கம் என்ன நடந்துச்சுன்னு சரியா விசாரிக்காம இப்படி ஒரு பக்கமா தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன தீர்ப்பு? இது என்ன ஒரு பஞ்சாயத்து பதவி? அந்த சமயத்துல பசுவை பறி கொடுத்த அந்த பெரியவர் தலைய தொங்க போட்டுட்டு கண்ணுல கண்ணீரோட போயிட்டு இருந்தாரு. சுபத்ரா அவர்கிட்ட வேகமா போனா. தாத்தா தாத்தா, கொஞ்சம் நில்லுங்க தாத்தா. நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னம்மா சுபத்ரா, இப்ப என்ன சொல்ல சொல்ற? என் பேச்ச கேட்கதான் யாரும் இல்லையே. என் வாழ்க்கையோட ஆதாரமான பசுவே போயிடுச்சு. கண் போல குழந்தை போல பாத்துக்கிட்டு இருந்த பசு இல்லாம எனக்கு வாழ்ற நம்பிக்கையே இல்ல. நான் யாருக்கும் எந்த அநியாயமும் இதுவரைக்கும் செஞ்சதே இல்லையே. எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? ஆமா தாத்தா, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா நீங்க இனிமே பயப்பட வேண்டியதில்ல. நான் உங்களுக்கு எப்படியாவது நியாயம் வாங்கி தருவேன். எங்க அப்பா தப்பு பண்றாருன்னு எனக்கு நல்லா புரியுது. அவர் பஞ்சாயத்து தலைவராவே இருந்தாலும் தப்பு பண்ணா கண்டிப்பா எதிர்த்து கேள்வி கேட்கணும். அம்மா, உனக்கு இருக்கிற தைரியத்தை பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் நியாயத்து மேல நம்பிக்கை வருது. அந்த இறைவனோட அருள் உனக்கு கிடைக்கட்டும்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தாத்தா. நீங்க வீட்டுக்கு போங்க. உங்க பசுமாடு உங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி சுபத்ரா அந்த பெரியவரை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா. அப்போ ராமண்ணன் அந்த பக்கமா வந்தாரு. சுபத்ரா, உன் கண்ணிலேயே ரொம்ப கோவம் தெரியுதே, என்னாச்சு? உங்க அப்பா வீட்லயே பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரா என்ன? அண்ணா, தீர்ப்புங்கிறது ஒருத்தர் சொல்றத கேட்டு அதிகாரத்துல இருக்கிறவர் பேச்ச கேட்டு சொல்றது கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களையும் முழுசா விசாரிச்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்றதுதான் தீர்ப்பு. அப்பாவுக்கு இந்த அதிகார மோகம் வர வர ரொம்ப அதிகமாயிடுச்சு. உண்மைதாம்மா. உங்க அப்பாவை எதிர்த்து எங்களால பேசவும் முடியல. அதே சமயம் அவர் சொல்றது சரின்னு ஒத்துக்கவும் முடியல. என்ன பண்றதுன்னு எங்களுக்கே எதுவும் புரியலம்மா. உண்மைதான்னா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்பா கிட்ட எடுத்து சொல்ல முயற்சி பண்ணுவோம். நியாயம் என்னைக்கும் தோக்க கூடாதுன்னா. அது சரிதாம்மா. நீ ஏதாவது யோசனை வச்சிருக்கியா? உண்டு அண்ணா. உங்கள மாதிரி நீதிக்கும் நேர்மைக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய பெரியவங்க இந்த ஊர்ல இருக்கதான் செய்றாங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்து மக்கள் முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணுங்க. மக்களே உண்மையான நீதிபதிகளா இருக்கட்டும். நல்ல யோசனைமா. எனக்கு கூட இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். கண்ணுக்கு முன்ன அநியாயம் நடக்கும்போது அமைதியா பார்த்துட்டு இருக்க முடியலம்மா. 2 நாட்கள் கழிச்சு ஊர்ல இருக்கக்கூடிய விவேகமுள்ள பெரியவர்களையும் இளைஞர்களையும் சேர்த்து ஒரு மக்கள் கூட்டம் கூட்டுனாங்க. அந்த கூட்டத்துல பசுவை இழந்த பெரியவரோட கதை, அப்புறம் இந்த காதல் ஜோடியோட கதை விவரிக்கப்பட்டுச்சு. அப்போ சுபத்ரா எல்லாருக்கும் முன்னாடியும், நம்ம பஞ்சாயத்து தலைவரான எங்க அப்பா பல வருஷங்களா இந்த ஊருக்காக சேவை செய்தது என்னவோ உண்மைதான். ஆனா இப்ப அவரோட தீர்ப்பு அகந்தையாலும் கோபத்தாலும் நிரம்பி இருக்கு. மக்களோட பேச்ச கேட்காம தீர்ப்பளிக்கிறது, பாதிக்கப்பட்டவங்களோட வேதனைய பொருட்படுத்தாம இருக்கிறது, இது எல்லாம் இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது ஜனநாயகத்திற்கே எதிரான ஒரு செயலாதான் கருதப்படுது. இந்த பொண்ணு நியாயத்துக்காக போராடணும்னு நினைக்கிறா. தயவு செஞ்சு எல்லாரும் இந்த பொண்ணுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படி சொன்னாரு அந்த பெரியவர். இங்க யாரையும் குறைச்சு மதிப்பிடணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. ஆனா பஞ்சாயத்து தலைவர் தப்பு பண்ணுனா கண்டிப்பா எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த ஒரே நோக்கத்துல தான் சுபத்ரா இந்த கூட்டத்தை நமக்காக ஏற்பாடு பண்ணாங்க. அந்த சமயத்துல அந்த இளைஞன் பேசினான். அவன், ஆமா, எனக்கு கூட ஒன்னு சொல்லணும். எங்களோட காதல் உண்மையானது. ஆனா பஞ்சாயத்துல என் பக்கம் என்ன நியாயம்னு விசாரிக்காம என்னை ஊரை விட்டு துரத்த சொல்லி தீர்ப்பு சொன்னாங்க. இது நியாயமான தீர்ப்பா? இனி மக்களே சொல்லட்டும். அதிகாரத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுதான். ஆனா அது மக்கள் மேல அடக்குமுறையா மாறக்கூடாது. இந்த நிஜத்தை நீங்க தான் பஞ்சாயத்து தலைவருக்கு புரிய வைக்கணும்.
ஆமா, நாங்க ஒத்துழைக்கிறோம். நாங்க இதுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு தரோம். நாங்களும் ஒத்துழைக்கிறோம். பாருங்க, பஞ்சாயத்து தலைவருக்கு மரியாதை இருக்கு, அனுபவமும் இருக்கு. ஆனா இப்ப அவரோட தீர்ப்புகள் சுயநலமும் அகந்தையும் நிறைஞ்சவையா இருக்கு. மக்களுக்கு முன்னாடி நீதி தவறா சொல்லும்போது கேள்வி கேட்க வேண்டியது நம்மளோட அவசியம். சரிதானே? அப்போ அந்த ஊர் இளைஞர்கள், இனிமே தீர்ப்புங்கிறது ஒருத்தர் சொல்றது கிடையாது. மக்களே தான் அது முடிவு பண்ணணும். ரெண்டு பக்கமும் தீர விசாரிச்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்களே தீர்ப்பு சொல்லட்டும். அப்படி எல்லாரும் சத்தமா கூக்குரலிட்டாங்க. இந்த சத்தம் எல்லா பக்கமும் கேட்கவே தர்மண்ணா அங்க வந்தாரு. அவரு ரொம்ப கோவமா, என்னது இது? என்ன எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு இந்த ஊர் வளர்ந்துருச்சா என்ன? சுபத்ரா, நீ கூடவா? உண்மையை சொல்லணும்னா இதை ஏற்பாடு பண்ணதே சுபத்ரா தான். அப்பா, நீங்க உங்களையே எப்பவும் அதிகாரத்துல உயர வச்சுக்கிட்டீங்க. ஆனா மக்கள் இப்போ நீதியை தான் கேக்குறாங்க. நீங்க சொல்ற தீர்ப்பு எதுவும் மக்களுக்கு நியாயமா படல. இது புரட்சியெல்லாம் இல்லப்பா, நீதிக்காக நாங்க பண்ற ஒரு சின்ன முயற்சி. அப்படின்னா நான் சரியா தீர்ப்பு சொல்லலன்னு சொல்ல வரீங்களா? என்ன தைரியம் உங்க எல்லாருக்கும்? அப்பா, உங்களுக்கு வயசாயிட்டதுனால சரியா உங்களால தீர்ப்பு சொல்ல முடியல. சரியா நீதி வழங்குறதுக்கு உங்கள மாதிரி பெரியவங்களை விட்டா வேற யாரும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. நான் எப்பவுமே நினைச்சது என்னன்னா, நான் இல்லைன்னா இந்த ஊர்ல எதுவும் நடக்காதுன்னு. ஆனா இந்த பெரியவரோட கண்ணீரும் இந்த காதல் ஜோடி பையனோட வேதனையும் உன்னோட இந்த தைரியமும் என்னோட குறை என்னன்னு எனக்கு இப்போ எடுத்து காட்டுதுமா. ஐயா, நீங்க எங்களுக்கு பாவம் பண்ணீங்கன்னு நாங்க சொல்லல. ஆனா நீங்க எங்களுக்கு சரியான நியாயத்தையும் வழங்கல. நீங்க மட்டும் கொஞ்சம் யோசிச்சு மாறிட்டீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐயா. சரி, இதுவரைக்கும் நான் அதிகாரத்துல இருந்ததை காட்டிலும் இப்ப என் மேல நீங்க காட்டுற இந்த மரியாதை தான் உண்மையான மரியாதையா எனக்கு தோணுது. இனிமேல இருந்து இந்த பஞ்சாயத்து பதவியில நான் இருக்கல. இந்த பஞ்சாயத்து பதவியில இருந்து இப்பவே நான் விலகிக்கிறேன். அப்ப சுபத்ரா ஆவேசமா, என்ன சொல்றீங்கப்பா? இப்பதான் நீங்க உண்மையிலேயே பஞ்சாயத்து பெரியவர். ஏன்னா நீங்க உங்களுக்குள்ள வந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டீங்க. அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. மக்கள் எல்லாரும் கைத்தட்டி தர்மண்ணா கிட்ட வந்த மாற்றத்தை கொண்டாடினாங்க. அம்மா சுபத்ரா, இது நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நடந்திருக்காது. அப்பாவையே தைரியமா எதிர்த்து நின்னு போராடின பத்தியா? சபாஷ்மா. நான் நியாயத்துக்காக மட்டும்தான் போராடினேன்னா அவ்வளோதான். எதுவா இருந்தா என்னம்மா, உன்ன மாதிரி தைரியசாலிகள் தான் இந்த ஊருக்கு தேவையானவங்க. அதனால நீயே இனிமே பஞ்சாயத்து தலைவரா இருந்து இந்த ஊரை வழி நடத்தணுமா? நானா? ஆமாம்மா, நீயே தான். ஆமா சுபத்ரா, எனக்கு அப்புறம் நீ இந்த நாற்காலியில உட்கார்ந்தேன்னா அது அப்பாவுக்கும் பெருமைதான். ஆமா சுபத்ராம்மா, நீங்க தான் இனிமே எங்களோட பஞ்சாயத்து தலைவர். ஆமா, நீங்க தான் தலைவியா இருக்கணும். அப்படி எல்லாரும் கூச்சல் போடவே சுபத்ரா அதுக்கு சம்மதிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல அநியாயத்துக்கும் அநீதிக்கும் இடமே இல்ல. தர்மண்ணா கூட அவர் பண்ண தவறு என்னன்னு புரிஞ்சு அத ஒன்னொன்னா திருத்திக்கிட்டாரு. சிரிபுரம் அப்படிங்கிற கிராமத்துல முரளி, நரசிம்மா அப்படின்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க. இந்த விஷயம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். 2 பேரும் பிராண சிநேகிதர்களா இருந்தாலும் 2 பேரோட குணங்களும் வேற வேற. முரளி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். நரசிம்மா கொஞ்சம் உல்லாசமா வாழ்க்கையை நடத்துறவன். அப்படி ஒரு நாள், அம்மா, நான் வயலுக்கு போயிட்டு வரேம்மா. இவ்வளோ சின்ன வயசுலயே எல்லா பொறுப்பையும் ஏன்டா உன் தலையில போட்டுக்கிற? உனக்கு எதுக்குடா இந்த பாரம்? நீ கவலை இல்லாம படிப்பா. படிச்சுட்டு தானேம்மா இருக்கேன். அதோட நான் என்ன அவ்வளோ சின்ன பையனா என்ன? எனக்கு கூட எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா உனக்கு இப்பவே எதுக்கு இவ்ளோ கஷ்டம்? அப்பா மட்டும்தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாருமா. குடும்ப பாரம் மொத்தத்தையும் அவர் தலையிலேயே தூக்கி வைக்கிறது சரியில்லைல்லம்மா. அதனாலதான் என்னால முடிஞ்ச உதவியா அப்பாவுக்கு நான் செய்யறேன். ஆமாப்பா, போன தடவை பயிரெல்லாம் நஷ்டமாயிடுச்சு. அதனால நம்ம கடனும் கூடி போச்சு. அதனாலதான் உங்க அப்பா ராத்திரி பகல்னு பார்க்காம இப்படி வயல்லையே கடந்து கஷ்டப்படுறாரு. எனக்கு தெரியுமா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் நம்மளோட எல்லா கடனையும் திருப்பி அடைச்சிடலாம். அதுக்காக நானும் அப்பா கூட போய் உழைக்கிறேம்மா. சந்தோஷம்ப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஜாகிரதப்பா, ஜாகிரதையா போயிட்டு வா. மறுபக்கம் நரசிம்மனோட வீட்ல நரசிம்மனோட அப்பா அவன்கிட்ட, தம்பி நரசிம்மா, வீட்லயே இருந்து என்னடா செய்ய போற? அப்பா கூட கடைக்கு வரலாம்ல? அந்த கடைக்கு யாருப்பா வராங்க? யாரும் வராத கடையில நான் மட்டும் வந்து உட்கார்ந்து என்ன செய்யறது?
அதுக்கு இல்லடா, எனக்கு அப்புறமா இந்த வியாபாரத்தை நீ தானடா பாத்துக்கணும். எனக்கு வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? வேலை செய்யாம பணம் எப்படிடா வரும்? வீட்டை எப்படி நடத்துவ? அதோட நமக்கு சின்ன சின்ன கடன்களும் இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா, என்னாலலாம் நாள் முழுக்க அந்த கடையில உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நீங்க போங்க. நீ என்னைக்கு தாண்டா மாற போற? உன் நண்பன் முரளிய பாரு, எவ்வளவு அருமையா அவன் அப்பா கூட உதவியா இருந்து எல்லா வேலையும் செய்யறான். நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான்ப்பா. வேலை இல்லாம எப்படி வாழ முடியும்னு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழாமலே இருக்கீங்க. என்ன பாருங்களேன், எவ்வளவு ஜாலியா வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கிறேன். ஆனா ஒரு நாள் நீங்கெல்லாம் சம்பாதிச்சதை விட அதிகமான பணம் என் கையில தான் இருக்க போகுது. எப்படிடா வரும்? உன்னோட எண்ணங்கள்லாம் எப்பதான் மாறுமோ? ஒரே ஒரு பையன்னு உன்னை ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். ஆனா நீ இப்படி ஆவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓ சரி சரிப்பா, நீ போ. மகன் சொன்னதை கேட்டு வேதனையோட நரசிம்மாவோட அப்பா அங்கிருந்து வெளியில கிளம்பி போயிட்டாரு. ஆனா நரசிம்மாவோ நாள் முழுக்க ஊரெல்லாம் சுத்தி சுத்தி வந்து அவனோட நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் முரளியும் நரசிம்மாவும் சந்திச்சு பேசிட்டு இருந்தாங்க. என்ன நரசிம்மா, என்ன சங்கதி? என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னடா, சந்தோஷமா வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆமாடா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா பாவம், உங்க அப்பா நாள் முழுக்க அந்த கடையில உட்கார்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. காலேஜ் முடிஞ்சதும் நீ கூட அவருக்கு போய் கொஞ்சம் உதவியா இருக்கலாமே. நீ கூட இப்ப ஆரம்பிச்சிட்டியா? இப்போ உங்களுக்குலாம் என்னடா, உங்கள மாதிரி என்னையும் எதுக்காக கஷ்டப்பட சொல்றீங்க? அப்புறம் கஷ்டப்படாம எப்படி வாழ போற? இப்படிதான் சந்தோஷமா வாழ்க்கைய வாழ போற. அது என்ன, கஷ்டப்பட்டு உழைச்சாதான் காசு சம்பாதிக்க முடியுமா என்ன? நீங்கெல்லாம் பாத்துட்டே இருங்க, உங்களை விட அதிகமான காசு என்கிட்ட தான் இருக்க போகுது. அது இல்லடா நரசிம்மா, ஒரு தடவை நான் சொல்றது கேள. போடா, நீ என்ன சொன்னாலும் உங்கள மாதிரி எப்படா காலம் வரும்னு காத்துக்கிட்டே வாழ்க்கைய வாழாம என்னால இருக்க முடியாது. நரசிம்மா, அப்படிலாம் இல்லடா. ஆமாடா, எனக்குன்னு ஒரு காலம் வரும். அப்போ பணம் தானா என் கையில வந்து விழும். எவ்வளோ எடுத்து சொன்னாலும் நீ மாறவே மாட்டேல்ல. நான் போறேன்பா. வயல்ல எங்க அப்பா மட்டும் தனியா இருக்காரு. நானும் எவ்வளவோ வாட்டி எடுத்து சொல்றேன். நீ மாறினியாடா? சந்தோஷமா ஒரு சினிமாவுக்கு போலான்னு சொன்னா கூட வரமாட்டேங்கிற. சரிடா, வேற எப்பவாவது ஒரு நாள் போலாம். அதான்டா, உங்களுக்குலாம் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா வாழ்றதுன்னே தெரியல. சரிடா, நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லி முரளி அங்கிருந்து போயிட்டான். நாட்கள் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் நரசிம்மாவோட அப்பா கடையில தனியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. முரளி அவங்க அப்பாவோட கடனை அடைக்கிறதுக்காக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தான். இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல திருவிழா வந்துச்சு. அப்போ, என்னடா நரசிம்மா, என்ன விசேஷம்? திருவிழா வேலைங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குடா. நானே நேர்ல போய் எல்லா வேலையும் நடக்குதான்னு பாக்குறேன். சரிடா, வா, பந்தல் ஏதாவது கட்டுறதுக்கு நம்ம கூட போய் ஏதாவது உதவி பண்ணுவோம். ஐயோ, வந்துட்டாரு மறுபடியும் என்ன வேலை செய்ய சொல்றதுக்காக ஒருத்தர். டேய், இதெல்லாம் என்னடா வேலை? இது ஒரு உதவி தானே, வாடா போலாம். டேய், இதெல்லாம் எனக்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா வேலையும் தானாவே நடக்கும். சரிடா, உன் இஷ்டம். நான் போய் உதவ போறேன். போ போ அப்படின்னு சொல்லி முரளி அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். திருவிழா கோலாகலமா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா அந்த ஊர்ல ஒரு விபரீதமான வறட்சி வந்துச்சு. அந்த சமயத்துல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம், ஐயோ, என்ன இது? ஏற்கனவே பயிர்கள் சரியா விளையல. அப்படி இருக்கும்போது அதுக்கும் மேல கஷ்டம் மாதிரி இப்படி வறட்சி வேற வந்துருச்சே. அப்போ ஊர் பெரியவர் ரங்கையா, ஆமா ஆமா, எந்த காலத்துல என்ன பாவம் செஞ்சோமோ, 3 வேளையும் சாப்பாடு கூட சாப்பிட முடியாம இருக்கும். இந்த நிலைமை தான் ஊர்ல எல்லாருக்கும். ஆமாயா, இருக்கிறத வச்சுட்டே எப்படியோ சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பொண்ணு. ஆமாமா, விவசாயத்தை கூட ஏதோ கஷ்டப்பட்டு நாங்க பண்ணிடுறோம். ஆனா கடை வச்சிருக்கிற இந்த வியாபாரிங்க நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு. வட்டிக்காரங்க கூட அவங்க கடையெல்லாம் மூடிட்டாங்க. ஆமாயா, இந்த நிலைமை மாறுற வரைக்கும் நம்ம யாராலையும் இந்த அவஸ்தையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படி ஊர் மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நரசிம்மாவோட அப்பா அவரோட டீ கடைய மூடுற நிலைமை வந்துருச்சு. கடன் பாரமும் கூடி போச்சு. இப்படி இருக்கும்போது நரசிம்மா அவங்க அப்பா கிட்டையா கிட்ட ஒரு நாள், அப்பா என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க? காலம் காலம் வரும், எனக்கான காலம் வரும்னு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தியே, இப்ப பாரு என்னாச்சுன்னு. என்னாச்சுப்பா? இன்னும் என்ன ஆகணும்டா? ஊர்ல வறட்சி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இருக்கிற டீ கடையையும் மூடுற மாதிரி நிலைமை வந்துருச்சு.
இப்ப கடன் கூட அதிகமாயிட்டே போகுது. சாப்பிடுறதுக்கு கூட கையில ₹1 இல்ல. ஐயோ, என்னெல்லாம் நடந்துருச்சுப்பா. அதான் அன்னைக்கு என் கூட சேர்ந்து நான் சொன்ன மாதிரி என் கூட நீ வேலை பார்த்திருந்தேன்னா இன்னைக்கு நம்ம வீட்டை ஓட்டுறதுக்காகவாவது கொஞ்சம் பணம் சேர்த்திருக்கலாம். என்னப்பா நீங்க திரும்பவும் அதையே சொல்றீங்க? வேற என்னடா சொல்லணும்? சமயம் வரும்போது என் கையில பணம் தானா வரும்னு சொன்னியே, சொல்லு இப்ப என்ன வந்திருக்கு? வரும்பா கண்டிப்பா. ஐயோ, வீட்ல சும்மா உட்கார்ந்து காத்துல படம் வரைஞ்சுகிட்டு இருந்தா எந்த வேலையும் நடக்காதுடா. உழைக்கணும். சில பேர் கஷ்டப்பட்டு உழைச்சா கூட அவங்களுக்கு நல்ல காலம்ங்கிறது வரவே வராது. ஆனாலும் கஷ்டப்படுறத தவிர வேற வழி இல்ல. நான் நேரம் காலம் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சதுனால தான்டா இப்போ இந்த நிலைமையிலயாவது இருக்கோம். இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க முரளி வந்தான். கிட்டையா மாமா, எப்படி இருக்கீங்க? ஆ முரளி, வாப்பா வா. அதிசயமா இந்த பக்கம் வந்திருக்கப்பா. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மாமா, வியாபாரம் இல்லாம நீங்க டீ கடைய மூடிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா முரளி, என்னப்பா பண்றது? எவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் காலம் எனக்கு சாதகமா இல்லையே. ஐயோ, அப்படிலாம் நினைக்காதீங்க மாமா. ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா நீங்க கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கும். இதுக்கப்புறம் லாபம் வந்தா என்ன, வரலன்னா என்ன? அடடா, கவலைப்படாதீங்க மாமா. புடிங்க, இந்த பணத்தை எடுத்துக்கோங்க. நானும் எங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம். உங்களுக்கு இப்ப இதுக்கான அவசியம் இருக்கும், உங்களுக்கு தேவைப்படும், வாங்கிக்கோங்க. ஐயோ முரளி, அதெல்லாம் வேணாப்பா, நாங்க எப்படியாவது சமாளிச்சுக்கிறோம். மாமா, நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. முரளி, உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்பா. இந்த பணத்தை வச்சு மறுபடியும் கடையை துறக்க முயற்சி பண்றேன். சந்தோஷம் மாமா. உங்களுக்கு எப்போ என்ன தேவை இருந்தாலும் என்ன கேளுங்க, தயங்காதீங்க. கண்டிப்பாப்பா முரளி, இத வச்சே நான் சமாளிச்சுக்கிறேன்பா. சந்தோஷம் மாமா. ஏண்டா நரசிம்மா, நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னனா இல்லையா, அப்பா கூட நீயும் உழைக்கணும்னு? ஆமாடா. பாருடா, வீட்லயே சும்மா இருந்துட்டு அங்க இங்கன்னு சுத்திட்டு இருந்தா மந்திரத்துல மாங்காய் விளைஞ்சிருமாடா. இப்ப பாரு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு. ஏதோ நமக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ நமக்கு எல்லாமே தேடி வரும்னு நினைச்சேன். ஆனா இப்ப புரிஞ்சிருச்சா? ஆமாடா முரளி, இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. சரி, நான் போயிட்டு வரேன்டா. சரிடா, ரொம்ப தேங்க்ஸ்டா, கஷ்டமான நேரத்துல கூட நின்னதுக்கு. டேய், நீயும் நானும் உயிர் நண்பர்கள்டா. இந்த சமயத்துல இது கூட செய்யலனா அப்புறம் நான் எதுக்குடா சொல்லு? சரி, நான் போயிட்டு வரேன். சரிடா. முரளி அங்கிருந்து வெளியில போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி முழுக்க நரசிம்மா தூங்காம ஏதோ ஆலோசனை பண்ணிட்டு இருந்தான். எத்தனை காலத்துக்கு தான் இப்படி பொறுப்பே இல்லாம சும்மா ஊரை சுத்திட்டு இருக்க போறோம்னு நினைச்சான். காலம் மதிக்கிறது எப்பவுமே நம்மளோட உழைப்ப மட்டும்தான்னு புரிஞ்சுக்கிட்டான். அடுத்த நாள் காலையில கிட்டையா, ஏமா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். கடைக்கு போறேன்னு சொல்றீங்க? வியாபாரம் நடக்கவே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா சொன்னேன்தான். ஆனா ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கணும்ல. முரளி கொஞ்சம் பணம் கொடுத்தான், அதை வச்சு ஏதோ ஒண்ணு முயற்சி பண்றேன். சரிங்க. அப்பா, நான் கூட உங்க கூட வரேன்பா. நீயா? என்னடா அதிசயமா இருக்கு. எனக்கு புத்தி வந்துருச்சுப்பா. இனிமே நேரத்தை கொஞ்சம் கூட வீணாக்க போறதில்ல. நான் கூட உங்கள மாதிரி உழைக்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இப்பவாவது ஒரு நல்ல முடிவை நீ எடுத்தியேப்பா. சரிப்பா, போலாம். வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு கிளம்பி போனாங்க. அன்னையில இருந்து நரசிம்மா அவங்க அப்பாவுக்கு உதவியா அந்த கடையில உழைச்சான். மெல்ல மெல்ல அவங்க கடன் எல்லாம் திருப்பி அடைச்சாங்க. அப்படி முரளி கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நாள் நரசிம்மா, முரளி, இதோடா நீ கொடுத்த பணம். பணமா? இந்த பணத்தை இப்ப எதுக்காகடா திருப்பி கொண்டு வந்திருக்க? நான் கேட்டனா? வாங்கிக்கோ. அன்னையில இருந்து நான் கூட அப்பா கூட கடைக்கு போய் வேலை பாக்குறேன்டா. அடேங்க அப்பா, பெரிய மாற்றம் வந்துருச்சு உன்கிட்ட. இதெல்லாம் ஒன்னால தாண்டா. எவ்வளவோ வாட்டி நீ சொல்லியும் நான் தான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். போட்டு விடுறா, இப்பவாவது நீ புரிஞ்சுகிட்டேல்ல, அதுவே போதும். ஆமாடா, இனிமே காலம் எனக்கு அனுகூலமா இருக்குதோ இல்லையோ, ஆனா நான் மட்டும் கண்டிப்பா உழைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம்டா. சரிடா, இந்த பணத்தை வாங்கிக்கோ, நான் கிளம்புறேன். சரிடா, பாத்து போ. நரசிம்மா அங்கிருந்து போயிடுறான். அப்பத்துல இருந்து 2 நண்பர்களும் சேர்ந்து குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாங்க. கடன் சுமைகள் இருந்தா கூட அவங்க கடமைய தவறாம எப்பவுமே செஞ்சிட்டு இருந்தாங்க. காலம் எப்பவும் நம்ம கூடவே தான் இருக்கும், ஆனா அது உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நன்மை கொடுக்கும்.